இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய இந்த வார ஆவிக்குரிய இந்த வாரம் மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில தேவையான ஆவிக்குரிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா இந்த வசனத்திலிருந்து நம்மோட பேசுவாராக. பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு உதவி செய்யும். தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். சொல்லாமா? தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். God help me. தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன், அவன் இறந்துட்டாரு. பயங்கரமான வல்லமையுள்ள ஒரு மனுஷன். எப்படின்னா அவரை குறித்து சொல்லணும்னா, ஸ்டேஜில் ஒரு டெட் பாடியை போட்டாங்க. அவர் கேமரா எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு ஜோம் பண்ணுறார் விசுவாசத்தில். பயங்கர விசுவாச வீரன். நான் பேரை சொல்லுகிறது இல்லை, ஏன்னா பேர் சொன்னால் நீங்கள் அதை பின்னாடி போயிடுவீங்க அப்படின்னு தான். ஏன்னா எல்லாமே ஒரு தேவ மனிதத்தில் சில காரியங்கள் நல்லா இருக்கும், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை முறையில் சரியாக நம்மளை நடத்த முடியாததாகி போய்விடும். உங்களுக்கு புரிந்து கொள்ளுதலில் பிரச்சனை இருக்குது. அதனால் நான் பேரை சொல்லுகிறது இல்லை, நான் புரிந்து கொண்டு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அது உங்களுக்கு போதும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய அனுபவத்தில் சொல்கிறாரு, ஆங்கிலத்தில் எப்படியே சொல்கிறாரு, கிரேட்டஸ்ட் திங் ஐ ஹவ் ஃபவுண்ட் இன் லைஃப் இன் 32 years of close walk with God never denied the prayer for help. அப்படின்ற என்னுடைய 32 வருஷ அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு அவர் அதை சொல்றார். மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டானா, இந்த ஜெபம் மட்டும் ஆண்டவர் தள்ளவே மாட்டார் அப்படின்னு. எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறாரு தான். அந்த மனுஷன் சொல்றது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஜெபத்துக்கு பதில் நிச்சயமாய் கொடுப்பார். எனக்கு உதவி செய்யும். இத நாம கற்றுக்கொள்ளணும். இந்த ஜெபம் நிச்சயமாய் உங்களுக்கு கேட்கப்படும். இதுக்கு டிலே ஆகாது. நீங்க ஒரு போராட்டத்தின் மத்தியில நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஒரு ஆபத்து உங்களை சூழ்ந்து இருக்கலாம். விபத்து நேரிடும் போகிற சூழ்நிலையில இருக்கலாம். பயமான சூழ்நிலையில இருக்கலாம். வியாதி, பலவீனம், சோர்வு, இக்கட்டு. வசனம் சொல்லுது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். அவிசுவாச நேரம், சோர்ந்து போன நேரம், கர்த்தரை நாம் உதவிக்காக கூப்பிடணும். நீங்க மற்ற காரியங்களை சொல்லி மற்ற காரியங்களை டைரக்டா கேட்கறத விட இன்னைக்கு ஒண்ணு கத்துக்கங்க. என்னன்னா, தேவனே இந்த காரியத்தில் எங்களுக்கு உதவி செய்யும். தேவனே எனக்கு உதவி செய்யும். நீங்க கூப்பிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு உதவணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எப்படி உங்களுக்கு உதவி செய்யணும்னு அவருக்கு தெரியும். ரொம்ப எளிமையான ஜெபம். இந்த உண்மையாவே அந்த காரியங்கள் நான் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப பவர்ஃபுல் ப்ரேயர் இது. இதை நீங்க மிஸ்ஸே ஆக மாட்டீங்க. இப்படி ஜெபம் பண்ணா உங்களுக்கு பிரச்சனையே வராது. எல்லா பிரச்சனையிலேருந்தும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. உங்களால எது முடியல, உங்களால எதை சந்திக்க முடியல, எது உங்களுக்கு தேவை, எது உங்கள் மனதை அசைக்கிறது, கலக்குகிறது, எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, God help me. தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். யாரை குறித்து, எப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கலாம். குடும்பத்தில் இருக்கிற ஒருவரை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, கணவரை குறித்தோ, மனைவியை குறித்தோ நீங்க கலங்கலாம். மாற்ற முடியாததை போல இருக்கலாம். வியாதி மாறாததை போல இருக்கலாம். ஆண்டவரே என்னை சுகமாக்கும் அப்படின்னு ஜெபிக்கிறது விட இது ரொம்ப மேலானது. என்னை சுகமாக்கும் அப்படின்னு ஜெபிக்கிறத விட எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா
அது ஆண்டவருடைய சித்தத்தை நேரடியாக நம்மை நோக்கி நடத்தும். இந்த ஜெபத்தை உங்கள் லைஃப்ல நீங்க மறக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரே ஒரு ஜெபம் தான். என்ன ஜெபம் பண்ண போறீங்க? ஆமென். சிம்பிள், அவ்வளவுதான். உடம்பு பலவீனமா இருக்குதா, உன்னை செய்ய முடியலையா, தேவனே உதவி செய்யும், அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தை. அதனால தான் அந்த மனுஷன் அப்படி சொல்லியிருக்காரு போல இருக்கு. I found greatest thing in my life. Greatest thing. Man, தேவ மனிதர்கள், எவ்வளவு பெரிய தேவ மனிதர்கள் கூட கர்த்தருக்கு முன்பாக அவர்களால் முடியாத சூழ்நிலைகள் சாஷ்டாங்கமாய் விழுந்தாங்க. மோசே பாருங்க, ஒரு நேரத்தில் அவருடைய இருதயம் நொறுங்கிடுச்சு, கர்த்தருக்கு முன்பாக விழுந்தார். அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? தேவனே உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கையை தூக்கிடணும், அடிக்கடி ஆண்டவரை நோக்கி நம்ம கையை தூக்கிடணும். அப்படி கையை தூக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்னால் முடியாது, என்னால் முடியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. கையை தூக்கணும். இந்த பழக்கத்தை நம்ம வைக்கணும். நம்ம ரொம்ப நம்மளுடைய யோசனை ஞானத்தில் ரொம்ப நடந்து தான் தோல்வி எல்லாமே. அவருடைய உதவியை நாம் நாடணும். ஹல்லேலூயா. அதான் பாடணும், எபினேசர். எபினேசர்னா என்ன? இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார், இனியும் அவர் உதவுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம என்ன செய்கிறோம் அப்படின்னா, வேதத்தில் ஒரு நல்ல உதாரணம் இருக்குது. நம்மளை மாதிரி ஆள் ஒருத்தர் இருக்காங்க. வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 10:40. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். பாருங்க, மார்த்தாள் அதான் நம்ம மாதிரி ஆளு. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரை பார்த்து கேட்குறான். ஆண்டவரை பார்த்து பாருங்க, இது நிறைய நம்ம பண்ணுறோம் தான், நம்மளாம் ஒன்றும் பர்ஃபெக்ட் இல்லை, இந்த மாதிரி நிறைய பண்ணுறோம். ஆண்டவரே, நீங்கள் பார்த்து தானே இருக்கிறீங்க, எவ்வளோ எனக்கு நெருக்கம், எவ்வளோ போராட்டம், எப்படி என்னை நிந்திக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்து தானே இருக்கீங்க, நான் சகிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். இன்னொன்னும் சொல்கிற பாருங்க, அவளை உதவி செய்ய சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சொல்றா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். அதுவும் நம்ம செய்யறோம். ஆண்டவரே, அந்த அதிகாரி கிட்ட சொல்லுங்க. சொல்றோம்ல, கேட்கிறோம் தானே? அந்த அதிகாரி கிட்ட சொல்லுங்க, எங்க மேனேஜர் கிட்ட கொஞ்சம் பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசினா சரியாயிடும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை கேளுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் எபினேசர். நீங்க உதவிக்காக யாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட கூட நீங்க சொல்லக்கூடாது. மாத்தாள் அப்படிதான் சொல்றேன். ஆண்டவர் சொன்னார், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மாத்தாளே, தேவையானதோ ஒன்னே ஒண்ணுதான். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர்கிட்ட உங்களுடைய காரியங்களை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கறத விட அவர்கிட்ட உதவி சொல்லுங்க. ஆண்டவரே, உதவி செய்யும் அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான ஜெபம். இந்த எளிமையான ஒரு விஷயத்த உங்க மனசுல பதிக்கணும். இதுதான் என்னுடைய எண்ணம். இன்னைக்கு பெரிய குறிப்புகளோட உங்களோட பேச நான் விருப்பப்படலை. ரொம்ப ஈஸியான ஒரு ஜெபம் இருக்குது, நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடியது. எல்லா சூழ்நிலைகளையும் எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் ஒன்னே ஒண்ணுதான், தேவனே எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். அவருக்கு ஒரு டைம் இருக்குது, என்ன இக்கட்டு, எளிமையா சொல்லிட்டார், எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா, அழகா சொல்றாங்க. மனுஷனுடைய உதவி வீண், சில மனுஷருடைய உதவி அப்படின்னு சொல்லல. அதாவது மனுஷருடைய உதவி, அந்த உதவி வந்து வேஸ்ட், உதவி பண்ணாலும் அது வேஸ்ட் தான், போட்டுடணும் அப்படி இல்லை. உன்னுடைய நம்பிக்கை, மனுஷனுடைய உதவி மேல இருக்கிற உன் மனசு வேஸ்ட், அது பண்ணாத. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென்.
மனுஷனை நம்பி மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்படி செஞ்சிட்டாலுமே நம்ம ஆண்டவரை விட்டு விலகிடுவோம். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு நம்முடைய மாம்சத்தை நாம் பலமாக எடுத்துக்கொள்வோமானால் நம்ம ஆண்டவரை விட்டு விலகிடுவோம். ஆமா, நாம பண்ண முடியும், நாம செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சா நமக்கு ஆண்டவர் தேவையில்லை. The one who can save himself doesn't require savior. தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளுகிறவனுக்கு ரட்சகர் தேவையில்லை, நமக்கு அவர் தேவை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், தேவையானது ஒன்றே, உனக்கு ஒரு தேவை உண்டு, என்ன தெரியுமா? நான் தான். அல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாலே அவளை உதவி செய்ய சொல்லுன்னு சொல்லாத, உனக்கு தேவை ஒன்று இருக்குது, நான் இருக்கிறேன் உனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு செய்தியோடைய சாராம்சத்தை நான் சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் இதையே தான் நம்ம கொஞ்சம் பேசணும். என்ன அப்படின்னா, வழக்கம் போல தேவன் நமக்கு உதவி செய்கிறவர் அப்படின்ற அந்த எண்ணத்தை நான் என் இருதயத்துக்குள்ள எடுத்துக்கொண்டு வரும்பொழுது உண்மையாகவே கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. கர்த்தர் கொடுத்த காரியங்கள் தான். என்னன்னா, திரியேக தேவனாக அவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்ற ஒரு வெளிப்பாட்டை என்னுடைய இருதயத்துக்குள்ளே நான் பெற்றேன். அதை யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பிதாவாகிய தேவனாக, வேதத்தின் அடிப்படையில் பிதாவாகிய தேவனாக அவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார்? குமாரனாகிய தேவனாக அவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார்? பரிசுத்த ஆவியாகிய தேவனாக அவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி செய்தி அவ்வளவுதான். நீங்க ஒரு ஜெபத்தை கற்றுக்கொள்ளணும். தேவனை பார்த்து கேளுங்க, தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். எந்த பிரச்சனையா இருந்தா, எந்த விஷயமா இருந்தாலும், நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, உங்க மனசுல இது பதிஞ்சா போதும். என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு லிஸ்ட் நம்ம கொடுப்போம். அப்படியே வச்சுட்டு, கர்த்தாவே உதவி செய்யும், தேவனே உதவி செய்யும். என்ன சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அவருடைய தன்மையாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த வசனத்தின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகுது. நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய காரியங்கள்ல நீங்க எதை குறித்து இன்றைக்கு நீங்க கேட்க போறீங்களோ, தேவனே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு இப்ப இன்னும் ஒரு சில நொடி பொழுது நீங்க கேட்க உங்களுக்கு அனுமதி. இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன், இப்பொழுது நீங்கள் நினைத்து கேட்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தரை நோக்கி கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி, தேவனே எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அற்புதங்கள் நடக்க துவங்கிவிட்டது. தேவனுடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதர்கள் புறப்பட்டு விட்டார்கள். பரலோகம் உங்களுக்காக அசைந்து விட்டது. ஹல்லேலூயா. சத்துருவின் கால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எழுந்தருளி இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படி தேவாதி தேவன் எழுந்தருளி இருக்கிறார். காரியங்கள் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா. எபினேசரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, wonderful Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. போதுமானவர். இந்த ஒரு ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஜெபம் வெளியே போகவே கூடாது, மறக்கவே நீங்க கூடாது, மறக்கவே கூடாது. வேற எந்த ஜெபமும் தேவையும் இல்லை. இந்த ஒரு ஜெபத்தை மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் திரித்துவ தேவனுடைய தன்மையை வைத்து அவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்றத நாம் ஆராயும் பொழுது அவரை நோக்கி கூப்பிட நம்முடைய இருதயம் இன்னும் விசுவாசத்துல முன்னேறும் அப்படி என்பதை அறிந்து இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். வழக்கம் போல நம்ம திருத்துவ தெய்வத்தை குறித்து பேசினா முதல்ல பிதா அப்படின்னு நம்ம பேசிடுவோம். இன்றைக்கு கொஞ்சம் மாற்றம். ஏன்னா பிதா குமாரன் சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேச நமக்கு நேரம் இல்லை. அதனால முதல்ல பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசலாம். ஹல்லேலூயா.
வாசிக்கலாம், வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்பொழுது தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம ஆங்கிலத்தில் விரிவாக்க மொழிபெயர்ப்பில் ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் அதை நான் வாசிக்கலாம். நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போட சொல்லியிருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் டிவியில் வரும், அதை பாருங்க. யாராவது பார்த்து வாசிங்க பார்க்கலாம். However, I am telling you nothing but the truth when I say it is profitable, good, expedient, advantageous for you that I go away. Because if I do not go away, the Comforter, Counselor, Helper, Advocate, Intercessor, Strengthener, Standby, will not come to you into close fellowship with you. But if I go away, I will send him to you to be in close fellowship with you. Man, இதில் வாசிக்கிறோம், நடுவில் சொல்லுது பாருங்க. Because if I do not go away, the Comforter will not come to you. அதுக்கு இந்த வார்த்தைக்கு நடுவில் ஒரு பிராக்கெட்ல ஒரு 6 பேரை ஆண்டவருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. 6 பேரு கம்ஃபர்டர், துணையாளர் அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட துணையாளர் அப்படின்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத வேத வல்லுநர்கள் தேவ ஆவியினால நடத்தப்பட்டு எழுதின இந்த விரிவாக்க மொழிபெயர்ப்பு, அதுல அந்த துணையாளருக்கு 6 விதமான விளக்கங்களை அவர்கள் கொடுத்திருக்காங்க. If I do not go away, the Comforter will not come to you. நான் போகலைன்னா உங்களுக்கு துணையாளர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு துணையாளர் அப்படின்னு சொல்லும்போது 6 பேர் அங்க சொல்லப்படுது. வாசிங்கம்மா. Counselor, Helper, Advocate, Intercessor, Strengthener, Standby. Hallelujah, Hallelujah. Counselor, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க கூடியவர். துணையாளர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் யார் தெரியுமா? உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க கூடியவர். கவுன்சிலர். ஹல்லேலூயா. ஹெல்ப்பர். பாருங்க, இன்னைக்கு இதான் செய்தி. அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நீங்க நினைக்கிற அவருக்கு அவருடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை இன்னும் பெறல. இனி அப்படி இருக்காது. ஹல்லேலூயா. இனி எல்லாம் உங்க கைக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. இனி எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள வழிகளை கத்த திறக்கிறார், வாசல்களை கத்த திறக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வார், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். கவுன்சிலர், ஹெல்ப்பர், அட்வொகேட், உங்களுக்காக வாதாடுகிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்காக வாதாடுகிறவர். வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. இன்டர்செசர், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். ஸ்ட்ரென்தனர், உங்களை பலப்படுத்துகிறவர். ஸ்டாண்ட் பை, உங்களுக்காக நிற்கிறவர், உங்களுக்காக இருக்கிறவர், உங்களுக்கு பதிலாக செயல்படுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு ஆமென் மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புவேன். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து நான் உங்க கூட உங்களை விட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கா? அவர் போனா நல்லா இருக்குமா? அவரை விட ஒரு நல்ல விஷயம் எது இருக்குது? ஆனா அவரே சொன்னாரு, நான் போவேன் ஆகில் உங்களுக்கு நலமா இருக்கும். அப்பனா எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. சொன்னார், if I do not go away, the Comforter will not come to you. நான் போவேன் ஆகில் அவர் உங்களிடத்தில் வருவார். கம்ஃபர்டர், கவுன்சிலர், ஹெல்ப்பர், அட்வொகேட், இன்டர்செசர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு
நம்மை பலப்படுத்துகிறவர், ஸ்ட்ரென்தனர், ஸ்டாண்ட் பை. இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஒன்றும் பற்றி ஒரு முறை பாஸ்டர் சாம்சுந்தர் ஐயா ஒரு பெந்தகோஸ்தே நாளில் பேசினார். ஆவியானவரை குறித்து விரிவாக்க மொழிபெயர்ப்பில் இருக்கிற 6 பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை பேசினார். ஒரு பெயரை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசினார். இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த வேத பகுதி நம்மை எதை நோக்கி நடத்துகிறது என்றால், நாம் எந்த காரியமானாலும் தேவனை உதவிக்கு அழைக்கணும். தேவனை உதவிக்கு அழைக்க நம்மை தூண்டக்கூடிய மகிமையான விஷயங்கள் வேதத்தில் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்முடைய தேவனை யார் என்று நாம் அறிந்துட்டா நம்ம ஈஸியாக கேட்டுடலாம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவர் ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருடைய நாமம் உதவி செய்கிறவர், ஹெல்ப்பர். ஹெல்ப்பர். உங்களுக்கு உதவி செய்ய தான் அவர் உள்ளே இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். அவர் எனக்கு உதவி செய்வார். அவர் எப்படி உதவி செய்கிறார் அப்படின்னா, ரோமர் சுவிசேஷம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனம், எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப தெரிந்ததா இருந்தாலும் கொஞ்சம் நம்முடைய மனதை திறந்து வேத வசனங்களை உள்வாங்குவோமாக. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. இதுல சொல்லப்படுது, இன்டர்செசர், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவரே தானாவே செய்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. திருத்துவ தேவன் ஆவியானவராக நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர். உங்களுடைய பலவீனங்களில் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க அவரை நோக்கி நீங்க கூப்பிடணும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். ஹல்லேலூயா. அவர் வந்துட்டா எல்லாமே மாறிடும். அவர் இருக்கும்போது நாம் ஏன் கலங்க வேண்டும்? தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ண தேவன் விரும்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் அவர் வந்திருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் இருக்கும்போது நாம் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஒரு சின்ன ஜெபத்தை செஞ்சிடுங்க. தேவனே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லும் போது ஆவியானவர் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக வரணும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நீங்க உணரணும். எனக்கு உதவி செய்கிறவர் எனக்குள்ளதான் இருக்கிறார். எனக்கு உதவி செய்கிறவர் எனக்குள்ளதான் இருக்கிறார். நீங்க கூப்பிடுங்க, எங்கேயோ பார்த்து கூப்பிட வேணாம், உள்ளதான் இருக்கிறார். தேவனே உதவி செய்யும். தேவனுடைய வல்லமை அப்படியே புறப்படும். ஹல்லேலூயா. உங்களுக்காக எங்க எவ்வளவு தூரம் வேணா போவோம். ஹல்லேலூயா. அமெரிக்கா வரைக்கும் கூட போவோம். ஹல்லேலூயா. உங்களுக்காக உதவி செய்ய எந்த கண்டத்தை தாண்டியும் அவருடைய வல்லமை போவோம். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும் ஒரே ஒரு வார்த்தையினாலே, ஹல்லேலூயா, ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர், தம்முடைய ஒரே வார்த்தையினாலே வெளிச்சத்தை உருவாக்கினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆவி இவைகளை உருவாக்கிற்று. அவரால் செய்ய முடியாத ஒன்றும் இல்லை. அவர் பலத்தில் வல்லவர், அவர் பராக்கிரமம் உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியை அளவிட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்களை அவர் மாற்றுவார். ஜீசஸ். ஏ மேஜர். பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலமாய் மாறுமே,
சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே கூப்பிடுங்க. நீர் மாறுமே. அவர் எழுப்பினார் உங்களுக்குள்ளே. அவரை எழுப்ப நீங்க இடைப்படுத்தார் எல்லாம் மாறும். சாத்தியமாகும். எல்லாம் சாத்தியமாகும். அவர்தான் நிறைவு. அவர்தான் நிறைவு. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஓ, அந்தபடி நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இதயங்களை ஊற்றப்படுகிறது. அந்த நிறைவானவர் நமக்குள்ளே அன்பை கொடுக்கிறதுனால நிறைவானது வரும்போது எல்லா குறைவுகளும் ஒழிந்து போகும். புறாவை போல மென்மையாக உங்களை நிரப்புகிறவர். ஒரு மென்மையான அக்கினி சால்வை. அவருடைய மென்மையான அக்கினி நிறைந்த ஒரு சால்வை ஒவ்வொரு மேலும் விளக்கம். உங்களை கலப்படுத்துகிற, உங்களுக்கு உதவி செய்கிற தேவ ஆவியானவருடைய திவ்ய பிரசன்னம்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ அவர் வல்லமையுள்ளவர், அவர் அக்கினி. ஹalleluya 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 ஹalleluya. He is the Lord God Almighty. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹalleluya. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவரை போல ஒருவர் இல்ல. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எந்த சமுத்திரமும் மும்முரத்தை அடக்கும். ஹalleluya. அவருக்கு முன்பாக கடல் அலைகள் அடங்கி போகும். ஹalleluya 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 ஹalleluya. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு உதவி செய்ய வேற யாரோ ஒரு பிரசிடென்ட்டோ முதலமைச்சரோ ஒரு ஏரியா தலைவரோ கவுன்சிலரோ இல்ல, ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர். மகா பராக்கிரமசாலி. ஹalleluya. அவர் மகா வல்லவர். ஹalleluya. அவர் தேவர்களில் வல்லவர். ஹalleluya. தேவர்களில் அவருக்கு ஒப்பானவர் இல்லை. அவரை சார்ந்து கொள்வோமாக. அவரை சார்ந்து அவருடைய உதவியை நாடுவோமாக. அவர் உங்கள் கரங்களை பிடித்தார். ஆமென். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் உங்களை கொண்டு போவார், எந்த உயர்வுக்கும் உங்களை கொண்டு போக அவரால் முடியும். ஹalleluya. அவர் கொண்டு போகும்போது எல்லா தடை கற்களும் ஹalleluya 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 உங்கள் தடைகளை உடைக்க அவர் உங்களை கொண்டு போகும்போது அவர் உங்களுக்கு முன்பாக செல்லுவார். கர்த்தர் உனக்கு முன்னே போவார். ஹalleluya ஹalleluya. தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்னே போவார். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹalleluya. திரியேக தேவன் தம்முடைய ஆவியானவராக நமக்கு உதவி செய்யும்படி நம்மோடு வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவாக அவர் நமக்கு உதவி செய்கிறார். வாசிக்கலாம். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம் 18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குமாரன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு வேற ஒருத்தரும் தேவையில்லை, நம்முடைய தேவன் நமக்கு போதும். தேவனாலே ஹல்லேலூயா சொன்னோம்ல முதல்ல வாசிக்கும் போது, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பராக்கிரமம் உள்ளவர். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இதை புரிந்து கொள்ளணும்னா 14வது வசனத்துல இருந்து நீங்க வாசிக்கணும். வசனம் 14, அதே அதிகாரம் 14ல இருந்து வாசிக்கலாமா? ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே
அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றையும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியாய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அவர் நமக்கு உதவி செய்கிறார் தெரியுமா? பிள்ளைகள் மாம்சத்தை உடையவர்களா இருக்க அவரே இறங்கி வந்துட்டார். மாம்சமா இறங்கி வந்து, நல்லா கவனிங்க. அவர் மாம்சமா இறங்கி வந்து, மாம்சமாய் வந்த தேவன் எதுக்கு வந்தார்னா நிறைய ரீசன் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, என் பிள்ளைங்க அவர்கள் சந்திக்கிற சோதனைகளை சந்திக்கும் போது எந்த அளவுக்கு என் பிள்ளைகளுக்கு வலி இருக்கும், இதை சந்திக்க முடியுமா, அவங்களால இதை ஃபேஸ் பண்ண முடியுமா, இதை தாங்குவாங்களா, இல்லை இந்த இடத்துல நம்ம இவங்களுக்கு உதவி செய்யணுமா, இந்த இடத்துல நம்ம இவங்களை தூக்கி விடணுமா, எந்த இடம் தாங்க கூடிய இடம், எது தாங்க முடியாதது என்பதை அவர் அறியும்படியாய் பிள்ளைகள் மாம்சத்தை உடையவர்களாய் இருக்க தகப்பனும் மாம்சத்தை உடையவராய் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். ஹல்லேலூயா. அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்கல அப்படின்னா அது நிறைய காரியங்கள் இருக்கு, அதை விளக்கணும். அதுல சாத்தானும் ஒரு காரியம், அவனுக்காக அவர் நிக்கல. இதை விவரிக்க நமக்கு நேரம் இல்லை. தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்காம அவர் மனுஷ சாயலானார். தேவனுடைய காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. ஹல்லேலூயா. நாம் சந்திக்கிற எல்லா பாடுகளையும் அவர் சந்தித்து விட்டார். அவருடைய மாம்ச சரீரத்திலே நீங்க போகிற ஒரு காரியம் ஆண்டவருக்கு தெரியாத ஒண்ணு இல்லவே இல்லை. அவர் நம்மை போல பாடுபட்டு பாடுகளை சகித்தார். அவர் சோதிக்கப்பட்டார், பாடுகளை சகித்தார். அதனால அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கங்க, தேவன் அவர் வேற ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு, நாம சொல்லுது அவருக்கு புரியாதுன்னு நினைக்க வேணாம். உங்களை போல அவரும் சோதிக்கப்பட்டு அவரும் பாடுபட்டார். இந்த வலி எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியும், உங்க வேதனை எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியும். என் வேதனை யாருக்குமே தெரியலையா அப்படின்னு நீ நினைக்காத. உன்னுடைய வேதனைகளை அறிகிற ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து. உனக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். உன்னுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய வேதனைகளிலே உனக்கு உதவி செய்ய அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். உன்னுடைய பாவங்களை நீ நிவர்த்தி ஆக்க முடியாது என்று தேவனுக்கு முன்பாக அவர் இந்த பூமிக்கு வந்து உனக்காக நின்றார். உன்னுடைய பாவங்களை சிலுவையிலே உனக்காக சுமந்தார். உன்னுடைய பாவங்களை நீ சுமக்க முடியாது, பாவத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஆனால் உன்னால அதுல இருந்து வெளியே வர முடியாது. இன்றைக்கு இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய கரம் உன்னை நோக்கி நீட்டப்படுகிறது. அவர் அன்பாக உன்னை அழைக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்ய முடியும். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று சொல்லி நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை முதல் தடவையாக இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் உன்னை தொடுகிறார். உன்னுடைய கரத்தை மட்டும் அவரிடத்துல நீ கொடு. அவரிடத்துல உதவி கேள். தேவனே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லு. அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவர். அவர் நீ போகிற பாதைகளை கடந்து போனவர், உன்னை போல சோதிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. அவர் உன்னை விழும்போது தாங்குவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும்
கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தையும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணுகிறேன். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அல்லேலூயா, 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 சொல்லாமா, இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். இயேசு கிறிஸ்து உதவி செய்கிற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் சகிக்க உங்களுக்கு உதவி செய்வார். அவர் அப்படிதான் ஜெயிச்சார். அல்லேலூயா. அவரை போலவே உங்களை மாற்ற அவர் விரும்புகிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்படி தெரியுமா? சகிக்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களால சகிக்க முடியலையா? உங்களால தாங்க முடியலையா? உங்களால நினைக்க முடியலையா? சோர்ந்து போகிறீங்களா? அவர்கிட்ட கேளுங்க, உதவி செய்யும். அவர் உங்களுக்கு சகிக்க உதவி செய்வார். அல்லேலூயா. அவர் போன சிலுவையின் வழியாக எந்த மனிதனாலும் தாங்க முடியாத ஒரு வேதனையை அவர் சுமந்தார். அவர் சொன்னாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஒரு விதத்துல அவராலேயே தாங்க முடியல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? அவர் தேவனாய் இருந்தும் மனுஷனாய் இருந்தார். ஒரு மனுஷனால தாங்க முடியாத காரியம் என்பதை அவர் அறிக்கையிட்டார். ஒரு மனுஷனால தாங்க முடியாத காரியமாய் இருந்தாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படியே ஆகணும் அப்படின்றத நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் உங்களுடைய பலவீனங்கள்ல நீங்கள் சகிக்க உங்களுக்கு உதவி செய்வார். இயேசு உங்களை தாங்குவார், உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க வேற மாதிரி யோசிக்கலாம், அது உங்களுடைய காரியம். ஆனா உங்களுக்கு சகிக்க அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. சகிக்கிறது
ஒரு மகிமை. சகிக்கிறது மகிமையை கொண்டு வரும். நீங்க எவ்வளவு சகிக்கிறீங்களோ அவ்வளவாய் மகிமைப்படுவீங்க. ஹல்லேலூயா. மகிமைக்கு ரகசியமே சகிப்பு தான். இயேசு கிறிஸ்து சிலுவையை சகித்தார். ஹல்லேலூயா. சிலுவையை அவர் சகித்ததினாலே அவருக்கு மகிமை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். சிலுவையில் அவர் தோக்கல, மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை தம்முடைய மரணத்தினாலே அவர் கொன்றார். ஹல்லேலூயா. அவருடைய செயல்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமானது. மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை தம்முடைய மரணத்தினாலே கொன்றார். நம்ம இந்த பூமியில பேசணும்னா என் மரணத்தினால நான் அவனை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு புரியாது. சாவு வந்து தோல்வி ஐயா, நீ செத்து அதுக்கப்புறம் உயிரோடு இருக்க போறதுல எப்படி நீ அவனை ஜெயிப்ப அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே சாத்தானை ஜெயித்தார். அவர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு உங்கள் அருகிலே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை நம்பி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இந்த சரணத்தை பாடலாம். வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. பாடுங்க. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் மறுபடியும் சொல்லாமா? மறுபடியும் சொல்லாமா? வாழ்வும் இயேசுவே, சகித்து, வாழ்வும் இயேசுவே, சகிக்கிற எண்ணத்தோடு என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இயேசுவை பின்பற்றுவேன். எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்கிறவர். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் உங்களுக்கு ஒன்றை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? கிருபை தருகிறார். விருதாவாக்கினே அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். கிருபை தருகிறார். விருதாவாக்கினே அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விசுவாசத்தோட இயேசு என்னை தாங்குவார். அவர் எனக்கு சகிக்க பலன் தருவார். இயேசு தாங்குவார். இயேசு தாங்குவார். அவரே ஆமென். அவரே சுமப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். புதிய பலன், புதிய கிருபை. ஓ, பாடுகளை சகிக்க, ஓ, ஜெயம் கொள்ளும்படியாக சகிக்கிற வல்லமை, சகிக்கிற கிருபையை கண்டு தருகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவரை போலவே நீங்கள் சகித்தார். அவரை போலவே வெற்றி நிச்சயம். அவரை போலவே நீங்களும் ஜெயிப்பீங்க. அவரை போலவே சாத்தானை நீங்களும் ஜெயிக்க முடியும். சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு வழி, இயேசுவை போல சகிப்பீர்களானால், இயேசுவை போல சகிப்பீர்களானால், இயேசுவை போல சிலுவையை சுமப்பீர்களானால் வெற்றி நிச்சயம். உங்களால முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம், இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். அவர் நம்மை போல பாடுபட்டு, ஓ, சோதிக்கப்பட்டு பாடுகளை சகித்ததினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. ஆமென். இந்த தேவனை பார்த்து நாம ஏன் சொல்லக்கூடாது, தேவனே எங்களுக்கு உதவி செய்யும்.
இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஓ ஹல்லேலூயா. கடைசியாக நேரம் நமக்கு அதிகமாகிடுச்சு. பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்கிறார். வேதத்திலிருந்து ஒரு 2 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6:31, 33, 32. மத்தேயு 6:31, 32 2 வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். என்ன சாப்பிடுவோம், என்ன குடிப்போம் அப்படின்னு கவலைப்படாதீங்க. இதையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள்னா ஞானம் இல்லாதவர்கள். ஞானம் இல்லாதவர்கள்னா அர்த்தம் என்னன்னா தேவனை அறியாதவர்கள். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவரே தேவனால் நமக்கு ஞானமாய் மாறினதுனால நாமெல்லாம் ஞானிகள். ஹல்லேலூயா. நீங்க ஞானியா இல்லையா அப்படின்னு சொன்னா ஞானி தான். அவர் என்னுடைய ஞானம். ஆமென். அவரே தேவனால் எனக்கு ஞானம். ஹல்லேலூயா. அப்ப அஞ்ஞானிகள் அதை நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பிதாவை குறித்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எது எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பிதாவுக்கு தெரியும். இதை நீங்க புரிஞ்சிச்சினாலுமே உங்கள் உதவி உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஆண்டவரே சொல்றார், இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. உங்களுடைய குறைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களிடத்தில் இருக்கிறது என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய யோசனைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பலத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு தேவையானதை செய்வார். பிதா உங்களுக்கு உதவி செய்வார். அவர் எப்படி பிதா அப்படின்னு வரும்போது உதவி செய்வார் அப்படின்றத ஒரு தகப்பனாக நீங்க வைத்து பார்க்கும்போது தான் தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்கிறது உதவியாக எண்ணப்படாது. அதனால்தான் இதை உதவி அப்படின்ற வார்த்தையை நான் சொல்லலை. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டியது உதவியாக அது எண்ணப்படாது. அது அவருடைய கடமை. ஹல்லேலூயா. நமக்கு நம்முடைய பிதா இருக்கிறார். அவர் கடமை நிறைய இருக்குது நம்மளை குறித்து. அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க ஒன்னே ஒண்ணுதான், ஹெல்ப் மீ லார்ட். உதவி செய்யும். உதவி செய். எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்ய மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு 5 இடங்கள்ல தேவனை நோக்கி உதவிக்காக கேட்டவர்கள், கேட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. ரொம்ப முக்கியமா குறிப்பாக டைரக்டா பேசின விஷயங்கள் இருக்குது. எப்படியெல்லாம் அப்படி கேட்டவர்களுக்கு தேவன் உதவி செய்தார் அப்படின்னு உங்களோட பேசணும். அது இன்னைக்கு முடியாது, நேரம் ஆயிடுச்சு. 10:23. ஆமென். சாமுவேல் தேவனை நோக்கி கூப்பிட்டான். அவன் தான் அந்த பேர் வச்சான், எபினேசர். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் மகிமையாய் அவர்களுக்கு உதவி செய்தார். ஆசா தேவனை நோக்கி கூப்பிட்டான். ரொம்ப அழகா கூப்பிட்டார். அவர் பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் ஹெல்ப் மீ அப்படின்னு தான் இருக்குது. ஹெல்ப் மீ லார்ட். எங்களுக்கு துணை நில்லும். சொன்னல, துணையாளர், அவர் ஹெல்ப்பர். எங்களுக்கு துணை நில்லும். திரியேக தேவன்
இந்த ஜனங்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. help us o lord our god for we rely on you. உம்மையே சார்ந்து உம்முடைய நாமத்தினாலே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். ஹல்லேலூயா. ஆசா ஜெபித்தார், ஆச்சரியமாய் கர்த்தர் உதவி செய்தார். தாவீது ஜெபித்தார், நம்ம வாசிச்சோம், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பல தடவை தாவீது போகிற பாதையில கர்த்தருடைய துணையை நாடினதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு முறை நாம் இதை குறித்து பேசலாம். புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு ஸ்திரீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா, கானானிய ஸ்திரீ. அவள் வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா. மத்தேயு 15 இந்த வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆண்டவர் அவளுடைய விசுவாசம் பெரியது என்று சொல்லி ஒரு அற்புதத்தை செய்தார். 15:25 வாசிச்சோன்னா அவள் கேட்டது தெரியும். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆமென். எவ்வளவு அழகான ஜெபம் பாருங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். நிறைய பிரச்சனை இருக்குது அவளுக்கு. ஆனா இந்த வார்த்தை அவரை தொற்றுக்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே அவரை லெஃப்ட் ரைட்டே திரும்ப முடியாது. உதவி செய்யும் வந்து நின்றுட்டா, கையை நீட்டி. என்ன பண்ணுறது? நிறைய விஷயம் சொன்னா, என் பொண்ணு பிசாசு பிடிச்சிருக்கு, இப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன், எல்லாமே வேதனையா இருக்கிறா, எல்லாமே ஓகே. ஆனா ஒரு வார்த்தை அவரை வந்து நேரடியாக செயல்பட வைத்திருக்கும் நான் நம்புறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா என்று அவரை பணிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு தருணத்தில் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ஒரு பிசாசு பிடித்த மகனுடைய தகப்பன் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்குறான். அதையும் வாசிக்கலாம். மார்க் 9:24.